தான் நம்ம சொல்லணும். ரைட், வாலெட் ஜீரோ பண்ணியாச்சு. பாஸ்வேர்ட் சேஞ்சிங் ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ரைட், அதில் டவுட் என்னென்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு பேன் கார்டு இல்லை, அவங்க பேரில் இருக்கிற பேன் அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில் தான் மெயில் அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்க மெயில் ஐடி சேஞ்சிங்க்கு. இப்போ பேன் கார்டு அவங்களுக்கு இல்லை, நான் என்னோட இது கொடுக்கலாமா அப்படின்னு இப்போ ஒய்ஃப் கேட்குறாங்க, இல்லை வேறு யாரோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ கொடுக்கலாம். பட் அவங்க உங்கள் ஃபேமிலி தான் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபும் ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் அப்படிங்கிறதுக்கான வேறு ஆல்டர்னேட் ப்ரூஃப் சென்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதே தான் சைல்டுக்குமே, என்னுடைய சைல்டோட நேம் நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு என்ன எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, ஸோ பேர் தானே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். பட் இந்த அளவுக்கு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சேம் தான். ஸோ அவங்க உங்கள் சைல்டு தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா உங்கள் நேம் அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதை மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது அக்செப்டட் தான், அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ரீசன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் இது தான். ரைட், ஒரு சிலருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எதுக்காக ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரைட், அதெல்லாம் யார் வேணாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். சரிங்களா, சம்மந்தப்பட்ட அந்த பர்சன் தானா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு தான் ஒரு யூசர் அவங்களுடைய டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ரைட், அது கரெக்டான ஆப்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பிரச்சனையே கரெக்டாக எல்லாத்தையும் கொடுக்கலன்றது தானே, மொபைல் நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க, மெயில் ஐடி தப்பாக போட்டிருக்காங்க. ரைட், அதனால தான் நம்மகிட்ட எஸ்பிஓ கிட்ட அவங்க அதை ரிக்வஸ்ட்டாக கொடுத்து எஸ்பிஓ சைட்லேருந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரைட், இன்கேஸ் அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கிட்ட அவங்க தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா கூட. ஆனால் இப்போ அங்கே மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்றதால அங்கே இருக்கிற டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்களே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அது ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ணும்போது அப்போ நீங்கள் தானா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இதான் நீங்கள் எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணிடுறீங்க, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறீங்க. ரைட், நிறைய ஃபேக் மெயில்ஸ் வருது. ஸோ கரெக்டான ப்ரூஃப் சென்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் தான். ஸோ நீங்கள் தானா அப்படிங்கிறத நாங்கள் அஃபிஷியலாக லீகல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ரைட், அந்த ரீசன்ஸ்க்காக தான் எஸ்பிஓ உங்ககிட்ட கேட்குறது. ஸோ அதையும் சென்ட் பண்ணுற கரெக்டாக சென்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அட் சேம் டைம் அவங்களுக்கும் மெயில் கன்ஃபர்மேஷனுமே வரும். சரிங்களா, ஸோ யாருக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூ மெயில் எந்த மெயில் அப்டேட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த மெயிலுக்கு உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் மேபி 1 or 2 டேஸில் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், அப்டேட்டட் மெயிலுக்கு ஒரு வெல்கம் மெயில் மாதிரி வந்துடும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா ஸோ கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அங்கேயுமே உங்களுக்கு ஷோ ஆகும் நியூ மெயில். ஓகே, ரைட், சீக்கிரமாகவே உங்களுக்கு அதுக்கான அடுத்தடுத்து வேறு என்னென்ன இஷ்யூ இருக்கும், மற்ற இஷ்யூஸ் எல்லாம் கம்மி தான். இதுதான் இருக்கிறதுலே அதிகமான பிரச்சனை இருக்கக்கூடிய லிஸ்ட் அப்படின்னா இந்த மெயில் ஐடி தான். மற்றெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் 1 or 2 டேஸில் அடுத்தடுத்து வேறு என்ன இஷ்யூ இருக்குன்றதையும் பார்த்து அதையுமே சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைக் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகாமல் போயிடுச்சு, தீபாவளி போனஸ், ஆகஸ்ட் மந்த் போனஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்குது. அவங்களாம் கம்மியான பீப்புள் தான். ஸோ 20 பேர் 30 பேர் 50 பேர் இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடும். இதுக்கப்புறம் இருக்கிற எதுவுமே பெருசாக ஒரு 100-200 மேலே போகிற மாதிரி இல்லை லிஸ்ட்டு. ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் எடுத்து தான் ஒன் பை ஒன்றா சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதுவுமே அடுத்த ஒரு இந்த கம்மிங் வீக்கில் அந்த பிரச்சனையுமே எல்லாமே டக்குன்னு முடிச்சிடலாம். ரைட், கூடி சீக்கிரம் சைட் ஓப்பன் ஆகி நம்ம இந்த வீக்கே எதிர்பார்த்தோம், இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலை. நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதை அப்டேஷனை கொடுக்கலாம், நம்ம சைட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அப்படின்னு. பட் சைட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும், 1 or 2 டேஸில் ஓப்பன் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.